ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த 5வது மாதம், இந்த 5வது மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் நம்மோட கூட பேசுவார். இது 5th மந்த், 5வது மாதம். அது மட்டும் இல்லாம இந்த மந்த் மே, அப்படிதானே? MAY. ஸோ நான் ஃபீல் பண்றேன் இந்த மந்த்ல ஒரு mighty anointing upon you. MAY. So God is going to release a mighty anointing upon you. Praise God. So also we are going to witness the favor of God like never before. இதுக்கு முன் ஒரு நாளும் இல்லாத அளவு தேவனுடைய தயவு நம்மேல் தங்குவதை நாம் உணரப்போகிறோம். Praise the Lord. Amen. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். வாக்குத்தத்தமாய் தேவன் அருளி இருக்கிற வசனம் ஏசாயா 61 அதிலே 11. Isaiah chapter 61 and verses 11, one part of it, just one part of it. வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். NKJV என்ன போட்டிருக்குன்னா, the Lord God will cause righteousness and praise to spring forth before all the nations. இன்னொரு வெர்ஷன் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, the master God brings righteousness into full bloom and puts praise on display before nations. ஸோ இது 2 விதமா நம்ம அழைக்கிறோம். ஒன்று என்னன்னா, மந்த் ஆஃப் ஆனர் அண்ட் பிரைஸ். தேவன் உங்க வாழ்க்கையில உங்களை கனப்படுத்தி ஒரு புகழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிற ஒரு காலகட்டம். அது மாத்திரம் இல்ல, இட்ஸ் a month of unveiling heavenly plans. தேவனுடைய உன்னதமான திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் செயல்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்கிறது. So you are very special in the eyes of God. தேவனுடைய பார்வையில அவருடைய ஸ்பெஷல் பிளான்ல ஒரு ஸ்பெஷல் பர்சனா நீங்களும் நானும் இருக்கிறோம். எனவே இந்த மாதத்துல தேவன் நிச்சயமாக அப்படியே உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61 அதிலே 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் ரைட். இந்த வசனம் பாத்தீங்கன்னா, இது அப்படியே இது இது யாரை குறிக்கும் அப்படின்னா, இட் டைரக்ட்லி ஸ்பீக்ஸ் அபவுட் ஜீசஸ். ஏன் அப்படின்னா, லூக் சாப்டர் 4 அதுல 18 to 21 verses வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, லூக்கா 4 18 21 வரைக்கும் வாசிச்சு பார்த்தா, அதுல நாசரேத் என்னும் ஊருக்கு இயேசு வருகிறார். அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வருகிறார். அந்த நாசரேத்தில் தேவாலயத்திலே அவர் வாசிக்கும்படி எழுந்து நிற்கும் போது அவரிடத்திலே ஒரு தோல் சுருளை கொடுக்கிறாங்க. They just gave him a scroll as he stood in the temple, synagogue in Nazareth. At the synagogue, they gave him a scroll. And it was all about the book of Isaiah. ஏசாயா ஆகமம் தான் அது. அதை வாசிக்கும் பொழுது, திறக்கும் பொழுது அவருடைய பார்வையில என்ன பட்டுச்சுன்னா, இதுதான் பட்டுச்சு. நீங்க 18th verse வாசிங்க. லூக் சாப்டர் 4 verses 18 வாசிச்சு பாருங்க. லூக்கா 4:18 வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் அப்படியே இருக்கும். அது எல்லாமே இங்க இருக்கிறதெல்லாம் அங்க இருக்கும். 21st verse வாசிங்க. 21ஆம் வசனம்.
அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. Praise the Lord. Hallelujah. So ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. Okay, it was promise. It was a promise, a prophetic utterance in the book of Isaiah. And Jesus is declaring that it is fulfilled in him. அவருக்குள் அது நிறைவேறி விட்டது. அப்போ உங்க வாழ்க்கையில ஒருவேளை தினம்தோறும் உங்களுக்கு கிடைக்கிற வாக்கு தத்தங்களா இருக்கலாம், அல்லது மாதத்திற்கு ஒரு முறை நாம் இங்கே கொடுக்கிறோமே இந்த மாதிரி வாக்கு தத்தங்களா இருக்கலாம். இது எதுவா இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு உங்களுக்கு இயேசு தேவை. இயேசு இல்லாம நிறைவேறுதல் இல்லவே இல்லை. சரி, ரொம்ப முக்கியமா இது வந்து this a month, it's all about anointing அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஜீசஸோட லைஃப்ல இருந்த அனாயிண்டிங் எப்படி இருந்துச்சு, நமக்கு எப்படி இருக்கணும் அனாயிண்டிங்? ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் verse Isaiah chapter 61 verse 1ல the spirit of the Lord was upon me அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு இருக்கு. அப்போ 3 நிலைமையில ஹோலி ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும், நமக்கு ஊழியம் செய்யணும். 3 நிலையில. ஒன்று என்ன அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் இன்சைட் ஆஃப் மீ, எனக்குள்ளே நமக்குள்ளே. அப்போ ஹோலி ஸ்பிரிட் இன்சைட் ஆஃப் அஸ், அது ஃபார் ஃபெலோஷிப். ஹோலி ஸ்பிரிட் வித் மீ, நம்மோடு கூட, என்னோடு கூட, அது ஃபார் கைடன்ஸ். ஹோலி ஸ்பிரிட் அப்பான் மீ, என் மேல், எங்கள் மேல், தட் இஸ் ஃபார் சர்வீஸ், ஊழியத்துக்காக. ஸோ இது 3ஐயும் நீங்க வந்து மறக்கவே கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி அபிஷேகம் இருந்ததோ, ஆவியானவர் அவரை எப்படி அளவில்லாமல் நிறைத்தாரோ, அப்படித்தான் இந்நாட்களில் நம்மையும் நிரப்ப விரும்புகிறார். ஸோ நான் சொன்ன இந்த 3 காரியமும் எபேசியர் 4:6 இருக்கு. எஃபிஷியன்ஸ் 4:6 அடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 3 level of Holy Spirit operation. Holy Spirit inside of you. This is, this is where it begins. இப்படிதான் துவங்குகிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தோடனே ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்யறாருன்னா, உங்களோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுத்துகிறார். So firstly, you've got the Holy Spirit operation inside of you. He is inside of you to edify you, to strengthen you. உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை நிலைநிறுத்துகிறார், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு உள்ள. இரண்டாவது, Holy Spirit with you to guide you. உங்களை நடத்துவதற்காக உங்களோடு இருக்கிறார். He is with you to guide you. And then he is upon you for service. உங்க மேல இருக்கிறார் எதுக்காக? நான் ஊழியம் செய்வதற்கு. இப்ப இந்த 3 ரொம்ப முக்கியம், பார்த்துக்கிடுங்க. இந்த 3 ரொம்ப முக்கியம். இதுல முதல்ல எங்க ரொம்ப முக்கியம்னா, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து, அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பலப்படுத்த வேண்டும். உங்களுக்குள்ளே இருந்து உங்களோடு அவர் ஐக்கியப்பட வேண்டும். ஓகே. ஸோ இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல எப்படிலாம் வந்து இந்த அபிஷேகம் வெளிப்பட்டது, இந்த மாதத்துல தேவன் உங்க வாழ்க்கையில எவ்விதமாக வெளிப்படுவார் அப்படின்னு நான் ஒரு 3 காரியத்தை சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, முதலாவது வந்து தேவன் பேசுகிறவராக வெளிப்பட போகிறார், உங்களுக்காக பேசுகிறவராய். He will be speaking for you and on behalf of you. இந்த மாதத்துல உங்களுக்காக, உங்கள் நிமித்தமாக, உங்களுக்காக அவர் பேசுகிறவராய். ஏன்னா இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, கூறுகிறார்னு போட்டிருக்கு. கட்டவிழ்த்தலை கூறுகிறார், விடுதலையை கூறுகிறார், பாத்தீங்களா, காயங்கட்டுதலை கூறுகிறார். சோ அவர் காயங்கட்டுதலை கூறும்போது உங்களுக்கு ஹீலிங் நடக்குது. அவர் விடுதலையை கூறும்போது உங்களுக்கு டெலிவரன்ஸ் நடக்குது. அது மாத்திரமல்ல, உங்க லைஃப்ல God can speak seasons over your life. அனுக்கிரக காலத்தை
உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொல்லி ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஸோ முதலாவது God who speaks, இல்லைன்னா God who communicates அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட கூட அவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார், உங்களுக்காக பேசுகிறார். இந்த அபிஷேகத்தை நமக்கும் தர்றதுனால நீங்களும் பேசலாம். இந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்து பேசுகிறீர்கள். நீங்கள் மலையை பற்றி பேசவில்லை, மலையை பார்த்து பேசுகிறீர்கள். உங்க பிரச்சனையை பற்றி பேசல, உங்க பிரச்சனையை பார்த்து பேசுறீங்க. You know, because of this anointing that is upon you, you have the authority and you can just speak. You can release word of life. நீங்க சொன்னா அது அப்படி ஆகும். பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 33 எழுதியிருக்கு, அவர் சொல்ல ஆகும். அப்படியே நீங்க மார்க் 11 அதிகாரத்துக்கு வரும் பொழுது விசுவாசிக்கிறவனை பற்றி சொல்லி இருக்கிறது, அவன் சொல்லுகிறபடியே ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அந்த அனாயிண்டிங்க உங்க லைஃப்லயும் ஆண்டவர் ரிலீஸ் பண்றார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, தேவன் எப்படி வெளிப்படுகிறார் இந்த மாதத்துல? முதலாவது God who communicates, God who speaks on your behalf. இரண்டாவது பதில் செய்கிறவராக வெளிப்படுவார், God who compensates. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை. இப்படி பதில் செய்கிறது. முச்சடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். சோ தீமையை மாற்றி அதுக்கு பதிலாக நன்மையை. காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக ஒரு சேத். இப்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில காம்பன்சேட் பண்ணுகிறவராயிருப்பார். So the first thing, as I said, God who communicates, and he will cause you to speak. உங்களையும் பேச வைப்பார். இரண்டாவது, அவர் பதில் செய்கிறவராய் வெளிப்படுவார். உங்களுக்கு வரும்போது நீங்க பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள் அபிஷேகத்தின் மூலமா. You know, through the anointing you will have the authority to speak, and also you will have the authority to receive. அபிஷேகத்தின் மூலமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வேதம் சொல்கிறது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Praise the Lord. I mean, only when you have a time of receiving, you can have a time of releasing. Praise the Lord. சரி, மூணாவது பாத்தீங்கன்னா ஏசாயா 61:9 ரொம்ப அழகா இருக்குது. வாசிங்க ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்களை பார்க்கிற யாவரும். அப்போ ஆண்டவர் 3 காரியம் செய்யறாரு. ஒண்ணு பேசுகிறார், உங்களுக்காக பேசுகிறாரு. இந்த மாதத்துல எங்கெங்க பேசினாலும் அவர் பேசுவார். சரியா? உங்களால பேச முடியாத இடத்துலையும் உங்களுக்காக அவர் நிச்சயமா பேசுவார். ரெண்டாவது, உங்க வாழ்க்கையில உங்களுக்காக அவர் பதில் செய்வார். He will compensate your loss. ஒரு ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல, அவனை அப்படியே விட்டுட்டு போகல, அவனுக்கு 2 படகு நிறைய கொடுத்தார். So God will always compensate. நீங்க கடந்து போற பாதையில ஒருவேளை சில வறட்சியான காலங்களை கடந்திருக்கலாம், அதை திரும்ப தருவார் ஆண்டவர். வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைச்சலை திரும்ப உனக்கு தருவேன். Whatever the locust has eaten, the Lord says, I will give it back to you. Don't worry. And when I compensate, I will compensate manyfold. Praise God. நீ இழந்தது போல இருக்க போறது இல்லை, நீ திருப்பி கொள்ளும்போது வித்தியாசமா இருக்கும். சாம்பல்னா என்ன அர்த்தம்னா முற்றிலுமாய் உருவழிந்து போன, எல்லாமே இழந்து போன உண்டு. ஆனா சொல்றார், இல்ல நான் அதுக்கு ஒரு புதிய சிங்காரத்தை வைத்திருக்கிறேன், ஒரு புதிய ஐடென்டிட்டி, ஒரு புதிய அடையாளம், அதை நான் தருவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் ஃபீல் பண்றேன், ஒரு சிலருடைய வாழ்க்கையில அபிஷேகம், அனாயிண்டிங் is profiling you right now. Selena Moses, I want to tell you a new identity. God is, making you into a new personality.
ஒரு புதிய அடையாளமா தேவன் உங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இந்த சீசன்ல you will overtake the chariots of Ahab. There are systems that are working against you, systems that are not favorable for you, but the Lord says you shall overtake. You shall overtake, and people will know, people will come to know that God is with you. ஈசாக்கை துரத்தினவர்களே வந்து சொன்னாங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு. இது மாதிரி சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். You know, God is establishing, is writing your profile. It's a different personality. Praise God. Hallelujah. அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த ஆன்லைன்ல இணைந்திருக்க நிறைய பேருடைய லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் டச் வருது. எப்படின்னா, ஒரு குயவனுடைய ஒரு சக்கரம் ஓடிட்டே இருக்கும் பொழுது அந்த அந்த களிமண்ணை லைட்டா அப்படி தொடும்போது அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும், பார்த்தீங்களா? அதே மாதிரி the touch that is coming upon you as you sit in the presence of God is going to add value to you. உங்க வாழ்க்கைக்கு அது இன்னும் விலை ஏறும்படி செய்கிறது. உங்களை விலையேற பெற்றவர்களாய் அவர் மாற்றுகிறார். ஒவ்வொரு தொடுதலும் உங்களை வித்தியாசப்படுத்தும், உங்களை விசேஷப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ மூணாவது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் வந்து இந்த 61:9 அவர்களை பார்க்கிற யாவரும் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்வார்கள். பார்க்கிற அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்ய போறார்? உங்க வாழ்க்கையை விசேஷப்படுத்தி உங்களை பார்க்க வைக்க போகிறார். அநேகர் உங்களை பார்க்க போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பேதுருவும் யோவானும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டு திருப்பி வர்றாங்க. பெற்றுட்டு தேவாலயத்துக்கு வர்றாங்க. அங்க அந்த மனிதன் 40 வயதுக்கு மேற்பட்ட அந்த மனிதன் அலங்கார வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் எப்பயும் போல அவன் உட்கார்ந்துருக்கவங்க தான் உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு அங்க உள்ள போற வெளியே வர எல்லாரையும் நல்லா தெரியும் அவனுக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஹிஸ் ரொட்டீன். எவ்ரிடே இஸ் தேர். ஒவ்வொரு நாள் உட்கார்ந்துருக்கிறான். ஆனா பேதுரு யோவான் வரும் பொழுது ஏற்கனவே அவனுக்கு அவங்கள தெரியும். ஆனா அவங்க சொல்றாங்க, எங்களை நோக்கி பார், எங்களை பாரு. ஏன்? எங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் நடந்திருக்கிறது. Some drastic changes have taken place. Some kind of transformation has already occurred. So எங்களை நோக்கி பார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே தேவன் அநேகர் உங்களை நோக்கி பார்க்கும்படி, உங்களை பார்க்கும்படி செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே 3 காரியங்களை சொல்லியிருக்கிறோம். ஒன்று வந்து உங்களுக்காக அவர் பேசுகிறவராய் வெளிப்படுவார், உங்களுக்காக பேசுகிறவராய். இரண்டாவது, உங்களுக்கு பதில் செய்கிறவர், God who compensates. மூணாவது, பார்க்க செய்கிற தேவன், God who causes others to see you and witness, to see you and testify. உங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஒரு மாற்றத்தை நாங்கள் காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. சோ இது 3 நிச்சயமா வந்து இந்த மாதத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் செய்கிறார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இரண்டாவது, இந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள் இந்த மாதத்திலே இந்த அபிஷேகம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஸோ நீங்களும் சில காரியங்களை பேசுவீங்க, சில காரியங்களை நீங்க பேசுவீங்க. With that anointing and God-given authority, you will speak life and you will see things happening. Praise the Lord. அதுலதான் அது கூறும் அபிஷேகம்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், anointing to receive and also anointing to create. இதெல்லாம் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் வெளிப்படும். தேவன் அவிதமாக செய்வார். சரி, இயேசு கிறிஸ்துவ பற்றி நம்ம லூக்கால 4:18-21 வரைக்கும் நம்ம தியானித்தோம். லூக்கா 4:18-21 வரைக்கும். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்ல நாசரேத்துல இயேசு நாசரேத்துல பேசும்போது, அந்த ஜெபாலயத்துல பேசும்போது எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அவர் பேச தொடங்கினார். அவர் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார்னு சாட்சி கொடுத்தார்கள். அப்படி பேசும்போது அவர் 2 ப்ராஃபட்ஸை அவர் மென்ஷன் பண்றார். எலியாவின் நாட்களில், எலிசாவின் நாட்களில் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன மீன் பண்றார், என்ன அவர் சொல்றாரு அங்க அப்படின்னா, அதாவது எலியா மூலமா நடந்த
சாரிபாத் விதவைக்கு நடந்த அற்புதத்தையும் சொல்றாரு. அடுத்த வசனத்துல நாகமானுக்கு நடந்த அற்புதத்தையும் சொல்லுகிறார். சோ இந்த ரெண்டுக்கும், ஏன்னா இந்த ரெண்டும் இந்த 61ஆம் அதிகாரத்துல அந்த அந்த கான்டெக்ட்ல இயேசு பேசும்போது, நாசரேத்துல அப்படி பேசும்போது இந்த ரெண்டு பேரை பத்தியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப என்ன கனெக்ஷன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த ரெண்டு பேருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அதாவது சாரிபாத் விதவையுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவளுடைய பிரச்சனை குறைந்து கொண்டே போவதுதான் பிரச்சனை. மாவு என்ன செய்யுது? குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதான் அவளுக்கு பிரச்சனை. அதே இது நாகமானுக்கு எடுத்தீங்கன்னா, நாகமானுக்கு கூடிக்கொண்டே போவதுதான் பிரச்சனை. நாகமானுக்கு பிரச்சனை இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதான் நாகமானுடைய பிரச்சனை. சாரிபாத் விதவைக்கு எல்லாம் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதான் பிரச்சனை. ஸோ சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இல்லை என்பதனால் பிரச்சனையா இருக்கும். சில விஷயங்கள் இருக்கிறது என்பதனால் பிரச்சனையா இருக்கும். இந்த மாதத்துல இந்த ரெண்டையுமே ஆண்டவர் சரி கட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன இருக்கணுமோ அதை நிறைவா தரப்போறாரு. என்ன இருக்கவே கூடாதோ அதை முற்றிலுமாய் அகற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவளுக்கு மாவு கிடைத்தது, இவனுக்கு புதிய மாம்சம் கிடைத்தது. தேவன் எல்லா நிலையிலும் உங்க வாழ்க்கையில புதிதானவைகளை அருளுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, அந்த சாரிபாத் விதவைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவன் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதான் ரிச்சஸ் ஆஃப் த ஃபாதர். நான் வெனஸ்டே பேசினேன் நினைக்கிறேன். வெனஸ்டே நைட் நான் பேசின மெசேஜ்ல இருக்கு. தி ரிச்சஸ் ஆஃப் த ஃபாதர். தகப்பனுடைய ஆஸ்தி என்பது குறைந்தே போகாது. அது குறைஞ்சே போகவே முடியாது. அது நிறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சோ அந்த தகப்பனுடைய ஆஸ்தியை, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னா, உங்க ஆசீர்வாதம் குறைஞ்சே போகவே வழியே இல்லை. உங்க பாத்திரம் வெறுமையா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். சோ அப்படித்தான் அங்கே அந்த சாரிபாத் விதவைக்கு செய்தார். ஆனா இந்த ரெண்டு பேர்த்துக்கு சொல்லும் போதும் அவர் யூஸ் பண்ற வேர்டை கவனிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இஸ்ரவேலில் அநேகம் விதவைகள் இருந்தார்கள், ஆனால் எலியா சாரிபாத்தில் இருந்த, புதிய ஏற்பாட்டில் அதுக்கு பேரு சுரப்தா, சுரப்தாவில் இருந்த விதவையினிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அன்றி மற்றபடி அல்லன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. இஸ்ரவேலில் அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனாலும் நாகமானே சொஸ்தமானானே அன்றி வேறொருவனும் சொஸ்தமடையவில்லை என்று சத்தியத்தின்படியே சொல்லுகிறேன். அது ஒரு சின்ன சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம் அப்படின்னா, ஆண்டவர் சில நேரங்கள்ல உங்களுக்கு அற்புதத்தை செய்யறதுக்காக நிறைய பேரை தாண்டி உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னுடையதாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பழைய ஏற்பாட்டுல யாகேல் என்கின்ற ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தெபோராள் சொல்லுகிற பாராக்கை பார்த்து, பாராக்கே, கர்த்தர் உனக்கு சொல்லியும் நீ விசுவாசிக்க கூடாமல் புறப்படக்கூடாமல் இருந்தபடினால் இந்த யுத்தத்தில் உண்டாகும் மேன்மை உனக்கு கிடையாது. அது உன்னை தாண்டி ஒரு ஸ்திரீனிடமாய் போகிறது. Praise the Lord. So this month God has chosen you to be a recipient of his miracle. அவர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் அநேக சான்றோர்களை தாண்டி, கல்விமான்களை தாண்டி தேவனுடைய நன்மை உங்களை வந்தடைகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க அதை ஃபீல் பண்ண போறீங்க. ஓ, உண்மையிலேயே நான் இந்த லிஸ்ட்ல இல்லைங்க, ஆனா என்னை தேடி வந்துச்சு. ஹல்லேலூயா. ஈசாயின் பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, தகுதி வாய்ந்தவர்கள், சரீரத்தில் வலிமை படைத்தவர்கள். ஆனா எல்லாரையும் தாண்டி இளையவனாகிய அந்த தாவீதை போய் சேர்ந்த ஆசீர்வாதம் எவ்விதமாய் போய் சேர்ந்ததோ அதுபோல சத்தியத்தின்படி சொல்லுகிறேன், சிலரை தாண்டி 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 உங்களுக்கு சேருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சரி, இந்த சாயங்கால வேலைக்காக ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன். இது ரொம்ப முக்கியமானது. இது ஏன்னா there is some kind of struggle
some kind of war, some kind of legal issues going on for somebody of you. எனவே ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். ஸோ நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யூனோ, நீங்க வந்து அப்படியே வந்து உங்க வேதாகமத்தை 1 கொரிந்தியருக்கு வந்தீங்கன்னா அதுல முதல் அதிகாரம் பாருங்க. அதுல 31ஆம் வசனம் வாசிங்களேன். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். ஓகே, நம்முடைய நீதி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, நம்ம வந்து இந்த மாதத்துல நம்ம ரொம்ப முக்கியமா அவருடைய நீதியை கொண்டாட போகிறோம். சரி பாருங்க, கேரித் ஆற்றங்கரையில எலியா வந்து ஒளித்து கொண்டிருக்கிறான். Elijah was hiding himself at the brook called Cherith. ஒளிஞ்சிருக்கிறான், யாருக்குமே தெரியாது. ராணுவம் தேடி கண்டுபிடிக்க முடியல. ஆனா காலையிலையும் சாயங்காலமும் கர்த்தர் அனுப்பின காகங்கள் எலியாவை கண்டுபிடித்தது. ஆமென். சோ அந்த அப்பமும் இறைச்சியும் எலியா சாப்பிடும் போது அவன் என்ன செலிப்ரேட் பண்ணிருப்பான்னா, he was celebrating the faithfulness of God. அவருடைய உண்மையை கொண்டாடி இருப்பான். ஆண்டவரே, நான் எந்த சந்துக்குள்ள விழிஞ்சிருந்தாலும் உங்க காகங்கள் கரெக்டா என்கிட்ட வந்து கொடுத்துறதே அப்படின்னு அவருடைய உண்மையை கொண்டாடி இருப்பான். எப்பவுமே பாருங்க, நம்ம அவருடைய வாக்கின்படி, அவர் கட்டளையின்படி, if you align yourself to the word of God, according to the word of God, in the will of God, then you will definitely be celebrating the faithfulness of God. நீங்க அவர் சொன்ன இடத்துல இருந்தீங்கன்னா, because I strongly believe God wants to position us, towards greatness. நம்முடைய மேன்மைக்காக நமக்கு ஒரு இடத்தை ரெடி பண்றாரு, ஒரு இடத்துல வைக்கிறார். இங்க இரு அப்படிங்கிறார். அதனாலதான் பாருங்க, பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படிங்கிறார் பாருங்க. சோ அவர் ஒரு இடத்துல நம்ம வைக்கிறாரு. எதுக்குன்னா, அங்க நீங்க இருந்தீங்கன்னா அவர் உண்மையை கொண்டாடி கொண்டே இருப்பீர்கள். ஓகே, அவருடைய உண்மையை கொண்டாடி இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டுல, அவருடைய பரிசுத்தத்தை கொண்டாடி இருக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய நீதியை கொண்டாடும் காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய நீதியை கொண்டாடும் காலம். இது இந்த ஐசியா 61 முழுக்க 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 கிறிஸ்து இயேசுவை பற்றினதுதான். எல்லாமே கிறிஸ்து இயேசுவை பற்றினதுதான். அவர் வந்து, ஏன்னா நீங்க வந்து 85ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, அதுல வந்து சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் அப்படின்னு போட்டிருக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் 85ஆம் சங்கீதத்துல இருக்கு. ஸோ கிருபையினாலும், அது என்ன அந்த சங்கீதத்துல ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, கிறிஸ்து இயேசு மண்ணில வந்து உதிப்பார், அதனாலதான் அப்படி போட்டிருக்காங்க. பூமியிலிருந்து முளைத்ததுன்னு போட்டிருக்காங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு வாழ்ந்தார்னு வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். யோவான் 1:14. அந்த இயேசு கிறிஸ்துவ நமக்காக விதைத்து, அப்படிதானே, நமக்காக விதைத்து, கிருபையும் சத்தியமும் விதைக்கப்பட்டு என்ன விளைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதியும் துதியும் விளைந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சோ இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவை பற்றி தான். அப்ப நான் ரொம்ப முக்கியமா என்ன சொல்ல போறேன்னா, தேவனுடைய நீதி 3 விதத்தில் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீதி 3 விதத்தில் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அதை இந்த அதிகாரத்திலே தேவன் அழகா மறைத்து வைத்திருக்கிறார். இந்த ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல நமக்கு வெளிப்பட்ட தேவ நீதி எவ்விதமாய் வெளிப்பட்டிருக்கிறது என்று 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் சொல்ல போறேன். நீங்க 100% அதை அப்படியே நம்பலாம். இது உங்க லைஃப்ல இந்த மாதத்துல இப்படி நடக்க போகிறது. நம்பர் 1, முதலாவது 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 61:2. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும்
நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ரைட். முதல் காரியம், சரிக்கட்டப்படும் நீதி. நீதி சரிக்கட்டப்படுகிறது. ஸோ ஜஸ்டிஃபை. அதனாலதான் வந்து டே ஆஃப் வெஞ்சன்ஸ். இந்த டே ஆஃப் வெஞ்சன்ஸ், இங்க நீதி சரிக்கட்டப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது நமக்கு வெற்றியை அருளுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க லைஃப்ல தேவனுடைய நீதி உங்களுக்கு சரிக்கட்டப்படும் நீதியாய் வெளிப்படும் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இட் யூ ஆர் ஜஸ்டிஃபைடு. ஓகே. ஏன்னா இது டே ஆஃப் வெஞ்சன்ஸ். இது அந்த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் அங்க வெளிப்பட்ட நீதி என்ன பண்ணுச்சுன்னா, சில விஷயத்தை சரி கட்டிருச்சு. தேவனுடைய நீதி வந்து சில விஷயத்தை என்ன பண்ணிருச்சு, சரி கட்டிருச்சு பாருங்க. அதனால நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த மாதத்திலே நீங்கள் தேவனுடைய நீதியை கொண்டாடுவீர்கள். எதன் அடிப்படையில் தெரியுமா? வெற்றியை பார்க்கறதுனால. when you see the victory of God, victory that God gives you, and you will celebrate the righteousness of God. எனக்காக நீதி எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, சரிக்கட்டப்படும் நீதியாக. அப்போ இந்த சரிக்கட்டப்படும் நீதி வெளிப்படுறதுனால நீங்க ஆண்டவர் கையில சில காரியத்தை விட்டுருப்பீங்க, ஆனா பழிய அவர் பார்த்துக்கிறாரு. so battle belongs to God. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணிடுவார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. there's no need for you to act or react in flesh. Just leave it to the Lord. When you leave it to the Lord, God will bring forth justice. Hallelujah. Praise the Lord. சரிக்கட்டப்படும் நீதி உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. மூணாவது வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுவார்கள். முதலாவது சொன்னேன் சரிக்கட்டப்படும் நீதி. இரண்டாவது என்ன அப்படின்னா, நாட்டப்பட்ட நீதி, நிலைநாட்டப்பட்ட நீதி. அங்கேயே போட்டிருக்கு மகிமைக்கென்று. So first justified அப்படின்னா இங்க வந்து glorified. Praise the Lord. Amen. தேவன் உங்க வாழ்க்கையில நீதியை நிலைநாட்டி இருக்கிறபடினால உங்களுக்கு கனமும் மகிமையும் மேன்மையும் உண்டாகும். Hallelujah. Praise the Lord. நீங்க நிச்சயமா நம்பலாம். ஏன்னா தேவன் எனக்கு நீதியை நிலைநாட்டி இருக்கிறார். அவர் தாங்க எனக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரைச்சியஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால எனக்கு அதுல ஒரு க்ளோரி இருக்கு, அதுல ஒரு ஆனர் இருக்கு, அதுல ஒரு பிரைஸ் இருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப சரிக்கட்டப்படும் நீதி என்று சொன்னோம். அடுத்தபடியா நாட்பட்ட அல்லது நிலைநாட்டப்பட்ட நீதி. பிரைஸ் தி லார்ட். மூணாவது நம்ம 11ஆம் வசனத்தை வாசிப்போம். மூணாவது, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. முளைக்க பண்ணும் நீதினா என்ன அர்த்தம்னா விதைக்கப்பட்ட நீதி. அப்படித்தானே? முளைக்கணும்னா என்னது? விதைக்கிறது தானே? அப்படித்தானே? அப்போ சரிக்கட்டப்படும் நீதி, அதான் நம்பர் 1. ரெண்டாவது நிலைநாட்டப்பட்ட நீதி, நம்பர் 2. மூணாவது விதைக்கப்பட்ட நீதி. என்னைக்கு ஒன்ன விதைக்கிறீங்களோ அன்னைக்கே வந்து அது ஒரு பெருக்கம் இருக்கு இல்லையா? ஆமென். சோ இந்த நீதி நிமித்தமா நீங்க என்ன உங்களுக்கு நடக்குதுன்னா பெருக்கமான ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இயேசு அநியாயமாய் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சொன்னார் என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொன்னாரு. அவரை காட்டி கொடுத்தவன் சொன்னான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்னா. பிலாத்து உடைய மனைவி சொல்லிவிட்டா, ஐயா அந்த நீதிமான் நிமித்தமா நான் வெகுபாடுபட்டேன். இதெல்லாம் சொன்ன பிறகும்
இயேசு அநியாயமாய் சிலுவையில் அறையப்பட்டார். எனவே நாம் நீதி வெளிப்பட்டது. நாம் இப்பொழுது அநியாயமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உண்மையிலே பாருங்க, உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறது பிசாசுக்கு என்ன இல்லை, பிரியம் இல்லை, பிடிக்கல. The enemy cannot tolerate your blessing. அவன் போய் சொல்றான், டேனியல் மோசே ஆசீர்வதிக்காதீங்க, என்ன நீங்க எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க, எப்படி அவனுக்கு செய்யறீங்க, ஐயோ செய்யாதீங்க, அநியாயமா இருக்கேன்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, அநியாயமா சிலுவையில் அறையப்பட்டேனே நான், அதனால நான் அநியாயமா என்ன செய்றேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அநியாயமா இல்ல, நியாயமா தான் ஆசீர்வதிக்கிறாரு. உண்மைதானே? ஆனா இயேசு அநியாயமா சிலுவையில அறையப்பட்டார். அவர் பாவமே செய்யவில்லை. அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக நீதியை விளைவிக்கும்படி நீதியாய் விதைக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு. நீதிமொழி 8:20-21. அது மட்டும் வாசிக்கலாம். நீதிமொழி 8:20-21. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்கள் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன அழகா இருக்கு. அப்போ இப்படி நான் 3 வச்சிருக்கேன். justified, glorified, blessed. Praise the Lord. Through the righteousness of God we are justified. Through the righteousness of God we are blessed. And through the righteousness of God we are glorified. Praise the Lord. Amen. விசுவாசிக்கிறீங்களா? Amen. சரிக்கட்டப்படும் நீதி, நிலைநாட்டப்பட்ட நீதி, விதைக்கப்பட்ட நீதி. எனவே இந்த மாதத்துல நீங்க வெற்றியை, அவருடைய நீதியை கொண்டாடுறீங்க. எதுக்கு? வெற்றி கிடைக்குது. அதனால இந்த மாதத்துல அவருடைய நீதியை கொண்டாடுறீங்க. எதுக்கு? மேன்மை, கனம் கிடைக்க போகிறது. இந்த மாதத்துல நீங்கள் அவருடைய நீதியை கொண்டாடுவீர்கள். எதுக்காக தெரியுமா? உங்க வாழ்க்கையில திரட்சியான நன்மைகளை தேவன் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறபடி ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாருப்பா. ஆண்டவரே, பற்பல தேசங்களிலிருந்து ஆண்டவரே 130 குடும்பங்கள் இன்னைக்கு இணைந்திருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தின் மாதமா டிக்ளேர் பண்ணுகிறோம். ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்குள்ள, எங்களோடு கூட, எங்கள் மேல் இருந்து வல்லமையான கிரியைகளை இந்த மாதத்திலே செய்வீராங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பேசுகிறவராய் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு பதில் செய்கிறவராய் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. எங்க வாழ்க்கைய அநேகர் பார்க்கும்படி ஆண்டவரே வித்தியாசங்களை ஏற்படுத்துகிறதற்காக நன்றி தகப்பனே. பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாய் உம்முடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும். உம்முடைய நீதியை நாங்கள் கொண்டாடும்படி செய்யும். Lord, we pray that you bless everyone that is connected through this network. And Lord, we release your blessing upon them for this month, especially as they are going to celebrate your righteousness. Thank you, Holy Spirit. Lord, as they are going to celebrate your righteousness for the victory that you have given, Lord, for the glory that is being manifested. Thank you, Holy Spirit. Yes, my Lord. Thank you, Lord. Thank you, Jesus, for every good work, for every blessing that you have bestowed, for the increase that you have given. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இந்த மாதம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. கர்த்தர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.